பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். சேர்ந்த அந்த பாடலை பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பாடலாம். நீர் என்னை தாங்குவதா, தொங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தொங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தொங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோம் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தொங்குவேன் நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பனே மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, தொங்குவேன் நிம்மதியா. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய்
யுத்தம் செய்வார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன், படுத்துறங்கி விழித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யோவான் 5:39 சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வேதம் வாசிக்கிறோம். எதுக்கு? அதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? எது நிறைவேறிருக்கு, எது நிறைவேறல? இதுக்குத்தான் நம்ம ஜெபம் பண்றதுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இந்த வசனத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் அதனுடைய உள்ள ஆழங்களை நம்ம போய் பார்க்கறது இல்லை. கடல்ல நீங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க வலை வீசுவாங்க. மேலே விழுந்துச்சுன்னு இங்க ஒரு 50 அடிக்குள்ள இருந்தா மீன் விழுகும். ஆழத்துக்குள்ள போனா போக போக விலையேற பெற்ற முத்துக்கள் அங்க இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்களை ஆராயும் போதுதான் அதில் உள்ள சாராம்சங்கள், கிருபைகள், உப்பால் சாரமேறின அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி பழிக்கிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு இதை படிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் அவசரமான உலகம், பரபரப்பான உலகம், நேரம் இல்லை. மற்ற மருத்துவமனைக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, வீணான பணம் செலவழிக்க நேரம் இருக்குது, கெட்ட நண்பர்களோடு சுற்ற எல்லா காரியத்திலும் ஈடுபட மனம் இருக்குது. இது ஆராய்ந்து பார்த்து இது எதற்காக, எந்த நோக்கத்துல, எத்தனாவது வருஷத்துல என்ன நிறைவேறுன்றது நமக்கு பொறுமை பத்தல. வேத வசனத்துல ஆராய்ந்து பார்க்க மனமும் இல்லை, பொறுமையும் இல்லை, நேரம் இல்லை. இதனால என்னன்னா நித்திய ஜீவனுக்கு தொடர்பின்றி அப்படியே நம்முடைய அன்பு தணிந்து குறைந்து போகிறது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11 பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தார் மன வாஞ்சையோடு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்க பட்டணத்து ஜனங்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் திகழ்ந்தார்கள். ஆதி சபையில தினந்தோறும் சாயந்தரம் கூடுவாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆராய்வாங்களாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க. ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி நடந்தாரு? பல தேவ மனிதர்களோடு எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. பல மனிதர்களோடு நான் பேசுவது உண்டு. குறிப்பாக சில தேவதாசர்கள் இந்த வேத வசனத்தை எடுத்து நாங்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்காகும், நாள் கணக்காகும். நாங்களும் அவர் ஒன்றை சொல்ல, இன்னொருத்தர் ஒன்றை சொல்ல. கர்த்தருக்குள் ராஜ்யத்துக்கு போயிருக்கிற அண்ணன் சாம் ஜெபத்திரே அவங்க, இன்னும் பல தேவ மனிதர்கள்லாம் ரொம்ப அருமையா அதை அழகா வியாக்கியானம் பண்ணி விளக்குவாங்க. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நற்குணசாலிகளாய் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும். இதுதாங்க ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்மளை ஸ்கேன் பண்ணும். இது ஆராய்ந்து நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள வாழ்றோம், ஜீவிக்கிறோம், பிழைக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியணும். வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 4:12-13 தேவனுடைய வார்த்தை இருபக்கம் கருக்குள்ளது, எந்த வாளிலும் ஆழங்களை ஊடுருவுமா, மனுஷனுடைய இருதயத்தின் ஆழங்களையும் ஆத்துமாவின் கணுக்களையும் ஊடுருவதான். எலும்புக்குள்ள என்ன இருக்கு, நரம்புக்குள்ள என்ன இருக்குது, இரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது, ஸ்கேன் பண்ணி செக் பண்றாங்களே, அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பரிசோதனை பண்ணி நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாற்றுதான். அந்த நரம்புல எலும்புல கூட கர்த்தருடைய வார்த்தை இறங்கி ஹீல் பண்ணுது, குணமாக்குதான்.
உம்முடைய வார்த்தையை உட்கொண்டேன், அது எனக்கு குணமாக்கியதுன்னு எரேமியா சொல்றாருல்ல. அப்ப இதை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் இவைகளால் நமக்கு என்ன இருக்குதா, நித்திய ஜீவன் உண்டு, நற்குலசாலிகளாய் நம்மளை மாற்றுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கிருபையும் கொண்டு வருகிறது. அதற்கு தாங்க ஆண்டவர் வேதத்தை எழுதி அந்த மகத்துவத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இது அப்படியே மூடி வச்சுக்கிட்டு எனக்கு நான் இருந்தா இதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வராது. இதை அள்ளும் பகலும் என்ன செய்யணும், தியானிக்கிறவன், இதை ஆராய்ந்து பார்க்கிறவன் பாக்கியவான். இந்த நாள்ல ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கைகூடி வர பண்ணுவார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நற்குணசாலிகளாய் மாற தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சாந்தமுள்ளவர்களாய் மென்மையுள்ளவர்களாய் மாற்றி இந்த நாளிலே திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.